الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குர்ஆன் எந்த ஒரு கோணலும் இல்லாமல் நேர்வழியை கொண்டு இது அருளப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் அறிமுகம் செய்கிறார். இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? அல்லாஹ்விற்கு யார் இணையாக எதை ஆக்கினாலும் அவர்களை மிக கடுமையான தண்டனை இருக்கிறது என்று எச்சரிக்கை செய்வதும், யார் அல்லாஹ்வை நம்பி தம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு மகத்தான நன்மையும் கூலியும் நிரந்தரமாக இருக்கிறது என்கிற நல்ல செய்தியை சொல்வதற்காக இந்த ரெண்டு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு இதுதான் நேர்வழி. இந்த விஷயத்தை யார் சொல்கிறார்களோ, எது சொல்கிறதோ அதுதான் நேர்வழி, அதை உள்ளடக்கியதான் இந்த குர்ஆன். இப்படிப்பட்ட நேர்வழியை எந்த மனிதனாலும் சொல்லவே முடியாது, சொல்வதற்கான சிந்தனை கூட வராது. குர்ஆன் இல்லையானால், வஹி இல்லையானால் இப்படிப்பட்ட ஒரு நேர்வழியை எந்த மனித அறிவாலும் உருவாக்கவே முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதற்கு அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். இணை வைப்பை இந்த மக்கள் விட்டு ஒதுங்க வேண்டும், அல்லாஹ்வை நம்ப வேண்டும். இதற்கு தான் குர்ஆன், இதற்கு தான் தூதர். அந்த தூதரை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். ஃபலஅல்லக பாகிஉன் நஃப்ஸக அலா ஆதாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதல் ஹதீஸ் அஸஃபா. இந்த செய்தியை இந்த மக்கள் நம்பாததால் அவர்கள் மீது நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்கள் அழித்துக் கொள்வீர்கள் போல் தெரிகிறதே என்று அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்றார். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதராக, சிறந்த ஒரு மனிதராக இருந்திருக்கிறார்கள். படைத்த ரப்பு சொல்றான், இந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், அதிலிருந்து விலக மாட்டேங்கிறாங்களே, ஒதுங்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இவர்கள் கவலைப்பட்டா மனசுல ஒரு பெரிய ஒரு அழுத்தம். அசல்ல யார் கவலைப்படணும்? எவரிடத்தில் குற்றம் இருக்கிறதோ அல்லது தவறான சிந்தனை இருக்கிறதோ, நாம இப்படி இருக்கிறோமே என்று அவர் கவலைப்பட வேண்டும், அழ வேண்டும், உருக வேண்டும். ஆனால் அவர்கள் அதில் அலட்சியமாக இருக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், பேசப்படக்கூடிய கருத்தை நிராகரிக்கிறார்கள். துளி கூட அவர்களுக்கு அது குறித்து அச்சமோ கவலையோ உருக்கமோ இல்லை, அவ்வளவு ஆணவத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, இவங்க உங்களுடைய நிலைமை என்ன ஆக போது தெரியலையே என்கிற அந்த மறுமையை அல்லாஹ் கண் முன்னாடி காட்டியிருக்கிறார். மறுமையை கையில் வைத்திருக்கிற பயங்கரமான வேதனையை, பயங்கரமான தண்டனையை அதை அந்த மைதானத்தில் சென்றால் தான் உணர முடியும். ஊரில் இருந்து, உலகத்தில் இருந்து, உடலில் உயிர் இருக்கும் போது உணர முடியாது. அந்த மைதானத்தில் மனுஷர் பெருவெளியில் நின்ற பிறகுதான் அதை உணர முடியும். அதனுடைய ஒரு சேம்பிள கபூர்ல போய் பார்த்தோம், அதனுடைய ஒரு சிறு பகுதியை நம்ம அடக்கம் பண்ணிட்டோம்னா பார்த்தோம். அப்ப பயங்கரமான வேதனை அல்லாஹ் சொல்லி தருகிறான். அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே என்கிற அந்த தாக்கம் அல்லாஹ்வின் தூதரை அவர்களையே அழித்துக் கொள்ளுமோ என்று அல்லாஹ் பேசுகிறான். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு இந்த மனித குலத்தின் மீது. ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்ட ஒரு தூதர் இவர். இந்த வசனத்தை தான் மௌலூதுல வச்சிருப்பாங்க. லகத் ஜாஅக்கும் ஃபீ ரசூலில்லாஹ், உங்களுக்கு ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துறது? யா நபி யா நபின்னு சொல்லி வெளிப்படுத்துறது. எந்த ஷிர்க் அல்லாஹ்வின் தூதர் எதிர்த்தாங்களோ அந்த ஷிர்க்கை கொண்டே அல்லாஹ்வின் தூதரை வச்சு பூசி போடுவார். அப்ப இவ்வளவு ஒரு அன்பாலும் நீங்கள் அவர்கள் மீது கனிவாலும் உங்களை நீங்கள் அழிச்சுக்குவீங்க போல தெரியுது. ஏன் இந்த அளவுக்கு நீங்க கூறணும் என்பதா அல்லாஹ்வே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது? எவ்வளவு மகத்தான ஒரு இறைவன், அருளாளன், ஒரு மனிதரை குறித்து பேசணுமா? பேசினா அல்லாஹ்வுக்கு எந்த கௌரவம் குறையாது. ஒரு தலைவர் தனக்கு கீழே உள்ள பாராட்டினா தலைவருக்கு என்ன ஆயிரும்?
ஓ அவரோட இவர் தான் சிறப்பான ஆள் போல தெரியுது, இவர் டம்மி பீஸ் அப்படின்னு மக்கள் நினைச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் பத்தி யாராச்சும் நினைக்க முடியுமா? என்றைக்கும் அல்லாஹ் இந்த ரசூலை உள்ளபடி பாராட்டியதால் ஓ அல்லாஹ்வோட ரசூல் பெருசோ அப்படிங்கிற நினைவு வருமா? சூழல் வருமா? வரவே வராது. அப்ப அல்லாஹ் இதை சொல்வதால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இழப்போ அல்லது குறைவோ ஏற்பட போவதே இல்லை. என்றைக்கும் அவன் அல்லாஹ் தான். அப்ப அதனால அல்லாஹ் சொல்றான், நீங்கள் உங்களை நீங்க மாற்றிக்கிற அளவுக்கு நீங்க போயிடாதீங்க என்று அல்லாஹ் பேசுறான். அப்ப அல்லாஹ்வின் தூதருடைய அந்த மனநிலை எப்படி இருந்திருக்கிறது என்பதை கியாமத்து வரை வரக்கூடிய மனிதர்களும் உணர்ந்து கொள்வதற்கு மிக அற்புதமான ஒரு வார்த்தை. அடுத்ததாக இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பார்வையும் அல்லாஹ் சொல்றான். மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி இருக்கிறோம் என்பதை 2 வசனத்துல ரொம்ப அழகா இந்த கஹஃப் சூரால அல்லாஹ் சொல்றான். இன்னா ஜஅல்னா மா அல் அர்த் ஸீனத்தல்லஹா லினப்லுவஹும் அய்யுஹும் அஹ்ஸனு அமலா. அவர்களில் நற்செயல்கள் உடையவர்கள் யார் என்று சோதித்து பார்ப்பதற்காக இந்த பூமியின் மீது அனைத்தையும் அலங்காரமாக அமைந்திருக்கிறோம். இந்த ஒட்டுமொத்த பூமி பந்தும் இது வாழ்க்கை அல்ல, வாழ்வதற்கான இடம் அல்ல, இது ஒரு அலங்காரம். இந்த அலங்காரத்தை ஒரு சோதனையாக அமைத்திருக்கிறோம். நீங்க இதுக்காகவே உங்களுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஆசையும் அழுகையும் அனைத்தையும் அமைத்துக் கொள்கிறீர்களா? இந்த பந்துக்கு பிறகு ஒரு உண்மையான மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அதை நீங்க நம்புறீங்களா என்று சோதிப்பதற்காக. அப்ப இந்த வாழ்க்கை என்பதை, இந்த உலகம் என்பதை ஒரு சோதனை, ஒரு மேற்பூச்ச அலங்காரமாக இருக்கிறது. அந்த அலங்காரத்தை பார்த்து மயங்குறீங்களா, ஏமாறுறீங்களா, இல்ல அல்லாஹ் சொல்ற மாதிரி அதை புரிஞ்சு நடக்கிறீங்களா என்று சோதிப்பதற்காக. அடுத்து என்ன நடக்கும்? நாம் அதில் உள்ளவற்றை அனைத்தையுமே அழித்து தரிசு நிலமாக்கி விடுவோம். நல்ல பசுமையா இருக்குங்க ஒரு நிலம், விவசாய நிலம் பார்ப்பதற்கே அவ்வளவு கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது நிரந்தரமா இருக்குமா? இல்ல. அதற்கு பிறகு அறுவடை செய்து விட்டால் அது கட்டாந்தரையாக போயிடும். அல்லது பயங்கரமான வெள்ளம் வந்தால் அல்லது மிக பயங்கரமான ஒரு வெப்பம் வெயில் ஏற்பட்டால் அதில் காய்ந்து அது வெறும் சருகுகளாக குப்பைகளாக மாறிவிடும். அப்ப அதற்கு முன்பு நாம் ரசித்தது, அதற்கு முன்பு அதனுடைய முதலாளி அது பெரிய சொத்தாக மதித்தது, அதெல்லாம் என்னாச்சு? அவ்வளவுதான். எதுவும் நிரந்தரம் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த உலகமுமே அது ஒரு அலங்காரம். நாம் நினைக்கும் போது அதை பெற்று தரிசு நிலமாக மாற்றி விடுவோம். இந்த 2 வசனமும் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லித்தது. சிறு பிள்ளைகளாக பிறக்கிறோம், ஒன்றுமே நமக்கு விவரங்கள் தெரியாது. மரணிக்கிறோம், யாரும் நம்மோடு வருவதில்லை. இப்ப தாய் வயிற்றிலிருந்து தனியாக வருகிறோம், எதுவும் தெரியாமல். கபறுகளுக்கு தனியாக செல்கிறோம், பல விஷயங்களை அறிந்து செல்கிறோம். எதை அறிந்திருக்கிறோம் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அங்கிருந்து வரும்போது ஒன்றும் தெரியாமல் வருகிறோம். இந்த இடைப்பட்ட கபறு குழிக்குள் செல்வதற்குள் இடைப்பட்ட இந்த காலத்தில் மறுமை பற்றிய அந்த புரிதல் எப்படி இருந்தது, அல்லாஹ்வை பற்றிய புரிதல் எப்படி இருந்தது, இதுதான் அடிப்படை நோக்கம். இந்த நோக்கத்தை திசை திருப்பக்கூடிய அத்துணை சூழலும் இந்த பூமி பற்றி கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் அனைத்தையும் திருப்பம். நாம எவ்வளவுதான் விவரமாக இருந்தாலும் கட்டுப்பாட்டோடு இருந்தாலும் இந்த சிந்தனையை சிதறடிக்கக்கூடிய சின்னாபின்னமாக்கக்கூடிய அனைத்தும் இருக்கும். அனைத்தையும் அனைத்து சிக்கல்களையும் சிரமங்களையும் கடந்து 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 இந்த நோக்கத்தில் தெளிவாக இருந்து கபர் ஒளிக்கு நாம் செல்கிறோமா இல்லையா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கு? நமக்கு பல்வேறு வகையான சூழல்கள், வறுமையோ மகிழ்ச்சியோ செல்வமோ அறிவோ பதவியோ அந்தஸ்தோ அனைத்துமே வருகிறது செல்கிறது. பிள்ளைகள் வருகிறார்கள், மனைவி வருகிறார், கணவர் வருகிறார், பெற்றோர்கள் வருகிறார்கள். இப்படி எல்லா வகையான சூழலும் மனிதனை பல்வேறு வகையான திசை திருப்புதலை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது, கவன மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் தொழுது அல்லது துவா செய்து கொண்டே இருக்கிறோம். இது ஒரு மனநிலை. வீட்டுக்கு போய்க்கணும் வைங்களேன், கடைக்கு போய்க்கணும் வைங்க, வெளியே 4 பேருக்கு அணுகக்கூடிய ஒரு நிலை வந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த நிலை அங்க தொடருமா? மாறி போய். அப்ப அல்லாஹ் என்ன பார்க்கறான்?
ஓதும் போது தொழுவும் போது உன்னுடைய அந்த இறை வணக்கத்தில் எப்படி இருந்தாயோ அதே நிலை அங்கும் வர வேண்டும். குடும்பத்திற்காக சூழலுக்காக உன்னுடைய நம்பிக்கை இழக்கக்கூடிய எந்த செயலும் செஞ்சிடாத. ஆனா அனைத்தும் இருக்கும். நம்முடைய நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய நோக்கத்தை தகர்க்கக்கூடிய அனைத்தும் இந்த வாழ்க்கையில் வந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். அப்ப நீங்க மனிதன் இதை பெரிதாக நினைத்து முடிவு செய்து ஒரு முடிவை எடுக்கும் போது, திட்டமிட்டு எடுக்கும் போது அது மறுமையை கேள்விக்குரியதாக மாற்றிவிடும். ஆனா உண்மையில இது ஒண்ணுமே இல்லை. நான் நினைக்கும் போது அதை வெற்று கட்டாந்தரையாக மாற்றிவிடுவேன். அப்ப எதற்காக நீங்கள் உழைத்தீர்களோ, எதற்காக அவ்வளவு தியாகங்கள் செய்தீர்களோ, எதற்காக சந்தோஷங்களை எல்லாம் இழந்தீர்களோ ஒண்ணும் இல்லாம போச்சே. அப்ப ஒண்ணும் இல்லாம போறதுதான் அவ்வளவு உழைப்பா. உதாரணத்துக்கு சமீபத்தில் பல்வேறு வகையான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம மாவட்டத்தில் நடந்துச்சு. ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி லிபியாங்கிற நாட்டில் தர்னா அப்படிங்கிற ஒரு நகரம். நைட்டு மக்கள் படுத்து தூங்குறாங்க. ஒரு 2:30 மணி 3 மணிக்கு பயங்கரமான மழை பெய்துகிட்டே இருக்குது. வெள்ளத்தினுடைய அதிகம் ஒரு டேமை உடைச்சு அங்கிருந்து தண்ணி வெளியே வந்து ஒரு 15 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு டேம் அதையும் உடைச்சிட்டு வந்து அந்த ஒட்டுமொத்த ஆறும் நகரத்தின் மைய பகுதியில் ஓடுகிறது, கடல்ல போய் கலக்கிறது. நம்ம மாதிரி அந்த தண்ணி கிளம்பி வந்து இரவு 2:30-3 மணியில ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் அள்ளி போயிடுச்சு. அந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் நிலைமை என்ன, மனநிலை என்ன, எவ்வளவு உழைச்சிருப்பான், எவ்வளவு ஆசையா வாழ்ந்திருப்பான். பல மனுஷனுக்கு பல வகையான செயல் கவலைகள் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், கொண்டாட்டங்கள் இருக்கும், கொண்டாட்டங்கள் ஆட்டம் பாட்டம் நிறைய இருக்கும். ஆனா அடுத்த கணம் என்ன என்பதை யோசிக்க மாட்டாங்க. நாம வாழ்றதான் வாழ்க்கை, என்ஜாய் பண்ணு என்பதாக ஒவ்வொரு மனிதனும் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா அல்லாஹ் எப்போது நினைக்கிறானோ ஆகு என்றால் ஆகிவிடும். மறுநாள் காலையில கடல் அலை அடிக்க அடிக்க ஜனாசாக்களை பிணங்களை அள்ளிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். 24 மணி நேரம் இல்லைங்க, அப்படி 1-2 வினாடிகள் அவ்வளவு பெரிய மாற்றம். இது எல்லா ஊர்லையும் எல்லா பகுதியிலையும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு மனித வாழ்விலும் ஒவ்வொரு மாசம் பார்க்கிறார். மகிழ்ச்சியாக போய்கொண்டிருப்பான். பிள்ளைகளுக்காக எல்லா தியாகங்களையும் செய்வான். பிள்ளைகளுக்காக இளமையெல்லாம் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பான். திடீர் என்று எதிர்பாராத வகையிலே ஒரே ஒரு பிள்ளை ஏதோ ஒரு நிலையில் ஏதோ ஒரு சூழலில் அகாலமான ஒரு மரணத்தை தருகிறது. ஒட்டுமொத்த வெளிநாட்டு வாழ்க்கையும் ஒட்டுமொத்த உழைப்பும் கற்பனையும் ஆசையும் தவிர்கொள்ளார்கள். அப்ப எதற்காக நாம் உழைத்துக் கொண்டிருந்தோம், எதற்காக ஓடிக்கொண்டிருந்தோம்? மார்க்கத்தை மறந்து, வறுமையை மறந்து, அல்லாவை மறந்து, துன்யா 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 என்று ஓடும் போது அல்லாஹ் என்ன சொன்னா, நான் நினைத்தால் இதை வெறும் கட்டாந்தரையாக மாற்றி விடுவேன். அது நிலத்திற்கு மாத்திரம் அல்ல, மனிதனுக்கும் அது. நாம யாரை கற்பனையா வச்சு நிச்சயமா வச்சு ஓடிட்டு இருக்கிறோமோ அவர் காணாமல் போய்விட்டார். அவர் இல்லையானால் நம்முடைய நோக்கம் என்ன ஆகும்? அடுத்து சமீபத்துல கேரளாவுல ஒரு 2 பேர் பாப்பா ரொம்ப வசதியானவங்க, ஒரே ஒரு பொம்பளை பொண்ணு. பாப்பா ஒரு பெரிய வேலையில இருக்கிறார், நல்ல கை நிறைய சம்பளம் வரக்கூடியது. அம்மா ஒரு இடத்துல, பாட்டி தான் பிள்ளைய கவனிச்சுக்கிறாங்க. அந்த பிள்ளை குழந்தை எப்ப பார்த்தாலும் ஒரே போனை நோண்டி 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 திடீர்னு பார்த்தா நல்ல போன் தான் வெடிச்சிருச்சு, பிள்ளை இறந்து போச்சு. டிவியில செய்தியில பார்த்துருவோம். இப்ப இந்த 2 பேரும் யாருக்காக உழைச்சாங்க? அவங்களுடைய வாழ்க்கையை யாருங்க? இந்த ஒரு பொம்பளை பிள்ளை தானே, தாய் இருக்கிறாங்க, அவ தாய், அவ்வளவுதான். ஆனா இந்த 2 பேருக்குமான அடையாளம் யார்? அர்த்தம் என்ன? வாழ்வில் அர்த்தம் என்ன? இந்த பிள்ளைதான். ஒரு மூமினுக்கு இப்படி இருக்க கூடாது. ஒரு மறுமை அல்லாஹ்வை நம்பக்கூடியவனுக்கு வாழ்க்கை என்றால் பிள்ளைதான், வாழ்க்கை என்றால் கடைதான், வாழ்க்கை என்றால் குடும்பம் தான், மனைவி தான். அப்படி இல்லை. வாழ்க்கை என்றால் மறுமை தான். அந்த மறுமைக்கு மனைவியின் பங்களிப்பு உண்டு, அந்த மறுமை வெற்றிக்கு கடையின் பங்களிப்பு உண்டு, அந்த மறுமை வெற்றிக்கு பிள்ளையின் பங்களிப்பு உண்டு, அந்த மறுமை வெற்றிக்கு பெற்றோரின் பங்களிப்பு உண்டு, அந்த மறுமை வெற்றிக்கு அனைத்தும் உண்டு. இது ஒரு மூமினுடைய பாடம். இப்ப அந்த பிள்ளை இறந்த உடனே 2 பேரும் குடிக்கிறார். நிறைய சம்பளம் இந்த ஒரு பிள்ளைக்கு தான், வசதியான பங்களா எல்லாமே இந்த பிள்ளைக்கு தான். அந்த பிள்ளைகளே சரி, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? கேள்விக்குறி. அல்லாஹ் கட்டாந்தரையாக மாற்றிவிடுவான். அப்போ நிலத்திற்கு மாத்திரம் அல்ல, தனி மனிதனுக்கும் இதுதான் நிலை. அப்ப இந்த 2 வசனத்துல
இவ்வளவு அற்புதமான பாடத்தை எல்லாம் சொல்லி தருகிறான். இதெல்லாம் ஒரு மனித அறிவு சிந்திக்க முடியுமா? நாம் நினைக்கும் போது இதை ஒரு அலங்காரமாக வைத்திருக்கிறோம், இதை உண்மை நினைச்சு ஓடுனீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. நாம் நினைக்கும் போது அதை ஒன்றும் இல்லாமல் செய்து விடுவோம், கட்டாந்தரையாக மாற்றி விடுவோம். அப்ப நோக்கத்துல கவனமாக இருக்கணும். நோக்கம் எது? மறுமைதான். கடுமையான வேதனை, மகிழ்ச்சியான சந்தோஷம், இந்த ரெண்டுல ஒண்ணுதான் மறுமை. அதுல நாம கவனமா இருக்கணும். இந்த உலகத்தை கண்டு, உலகத்தின் யதார்த்தத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். முழுக்க முழுக்க இது அலங்காரம். அலங்காரம்னா என்ன? மேல மேக்கப் சூப்பரா இருக்கும், ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அது கலந்துருச்சுன்னா ஒரிஜினல் தெரிஞ்சுக்கணும். அப்ப அதான் அல்லாஹ் சொல்றான், வெறும் அலங்காரம் போட பூசி பெயிண்ட் அடிச்சு ஒரு மாதிரியா வச்சிருக்குது, இது உண்மை நினைச்சாரப்பா. வேர்வை வந்துச்சு கலந்துரும், அசல் தெரிஞ்சிரும். அப்ப உட்காந்து ஏமாந்துறாத என்பதா அல்லாஹ் சொல்லி, இந்த பூமி பந்து என்பது, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அலங்காரம். அலங்காரத்தை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். உலகத்தின் யதார்த்தம் அது எந்த நிமிடத்திலும் கட்டாந்தரையாக மாறலாம். அழியாத ஒன்று மறுமை என்று அல்லாஹ் சொல்லி தருகிறான். இதை புரிந்து வாழ அருள் செய்வானாக. வாசிகதாவா